வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண தேன்நிலா கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 3 நாட்களுக்கு முன் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பிராவின்ஸில் வீற்றிருக்கும் வான்கோவர் மாநகரம் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் காலை நேரம். மெதுவாக கண் விழித்த சோம்பல் முறித்தபடி அந்த மெமரி ஃபோம் மெத்தையில் இருந்து எழுந்தான் ஆரியன். ஆம், நம் டேனியாவை நினைவுகளாக அலைக்கழிக்கும் அதே ஆரியன்தான். ஜேபி நேத்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் பிரசிடென்ட் ஆரியன் நேத்தன். ஜேபி நேத்தன் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், ஜேபி நேத்தன் ஹாலிடே ரிசார்ட்ஸ் அண்ட் டைம் ஷேர்ஸ் மற்றும் ஜேபி நேத்தன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங், இம்மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது நேத்தன் குரூப்ஸ். ஜேபி நாதன் ஆரியனின் தாத்தா ஜெயப்பிரகாஷ் நாதன். நாதன் தமிழில் நாதன் என்பது ஆங்கில உச்சரிப்பில் நேத்தன் என தெரிந்து அதுவே நிலைத்துவிட்டது. அவர் தொடங்கிய தொழில் ஜேபி நாதன் மோட்டல் பிசினஸ். அவர்களின் தங்கும் விடுதிகள் 3 நட்சத்திர தரத்தில் தொடங்கப்பட்டது. இன்று 3ஆம் தலைமுறையில் தொழிலும் விரிவடைந்து அவர்களின் ஹோட்டல்கள் யாவும் 4 மற்றும் 5 நட்சத்திர தர வரிசை பட்டியலில் இடம்பெற்று நிற்கின்றன. அமெரிக்காவில் ஆரம்பித்தது, தற்போது ஐரோப்பியா, ஐக்கிய ராஜ்யம், கனடா என விரவி நிற்கிறது. 3 பிரிவுகளில் ஜேபி நேத்தன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் மட்டும் ஆரியனின் சொந்த முயற்சியில் உருவானது. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும் நிறுவனங்களில் ஓரளவு பிரபலமான கம்பெனி. தாய் தந்தையை இழந்தவன், முழுக்க தாத்தாவிடம் தொழிலை கற்றவன். கிராஜுவேட் டிகிரி வாங்குவதற்கு முன்பாகவே தொழிலில் நுழைய வேண்டிய சூழல். 21இல் தொழிலில் நுழைந்தான். இப்போது 29வது வயதில் நிற்கிறான். உடல் நலம் குன்றிய தாத்தாவின் வழி நடத்தல், அனுபவம் மற்றும் படிப்பு, இவற்றுடன் கடின உழைப்பு பிளஸ் சாதுரியம் எல்லாம் சேர தொழிலை வெற்றி பாதையில் செலுத்தி கொண்டு இருப்பவன். காதலில் மட்டும் தேங்கி நிற்கிறான். 2 வருடங்களாக ஒரே இடத்தில். டேனியா, மை லவ், லைஃப் இஸ் போரிங்டா. உன்னை உன் போக்கில் விட்டு நீயா லவ்வ உணரணும்னு நான் நினைச்சது தப்பா படுது டார்லிங். இனியும் இப்படியே இருந்தா எனக்கு சரி வராது. ஃபோனில் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாம, ச என்ன லைஃப். யாரும் இல்லாத அறையில் தனியாக நின்று கொண்டு தன் தாடையை தடவியவன் மனதில் நினைத்ததை சத்தமாகவே சொன்னான். பால்கனி திரை சீலையை விலக்கியவனின் கண்கள் கூசின. பகலவன் தன் வெளிச்ச கதிர்களால் இது பின் காலை பொழுது என அடித்து சொல்ல, அதனால் என்ன இப்போ என நினைத்தவனாக பால்கனியின் பிரெஞ்சு கதவுகளை விரிய திறந்தான் ஆரியன். நேற்று பின்னிரவுதான் பார்சிலோனாவில் இருந்து ஸ்பெயின் வந்திருந்தான். நேற்று பின்னிரவுதான் பார்சிலோனாவில் இருந்து வந்திருந்தான். ஒரு வாரமாக அலைச்சல், வேலை பளு என இருந்தவனுக்கு இந்த காலை நேர தூக்கம் அவசியமாக இருந்தது. இனி மதியத்தில் இருந்து நாளை வரை வெவ்வேறு தொழில் தொடர்பான வேலைகள் காத்திருந்தன. உலகளவில் வாழ்க்கை தரத்திற்கு சிறந்த நகரம் என்ற சிறப்பை தொடர்ச்சியாக பெற்று தனது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை உச்சியில் நிற்க வைத்திருக்கும் மிக அழகான நகரம் வான்கூவர். போன வருடத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் புத்தம்புது ஹோட்டல், 5 டவர்களை கொண்ட வடிவமைப்பு, தலா 4 என 3 டவர்களில் கடைசி மாடியில் பெண்ட் ஹவுசஸ் அமைத்திருந்தான். ஒரு டவரில் மட்டும் 2 பெண்ட் ஹவுஸை இணைத்து தங்களுக்காக பிரத்யேக வடிவமைப்பில் உருவாக்கியிருந்தான். 10ஆம் மற்றும் 11ஆம் தளத்தில் அமைந்திருந்தது அந்த பெண்ட் ஹவுஸ். கீழே வரவேற்பறையுடன் கூடிய லிவிங் ரூம், அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய அழகான சிறிய கிச்சன், 2 கெஸ்ட் சூட்ஸ், அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாடர்ன் ஹைடெக் மீடியா சென்டர். மேல் தளத்தில் ஆரியனுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மாஸ்டர் பெட்ரூமுடன் கூடிய சூட் கிட்டத்தட்ட ஒரு வசதியான அபார்ட்மெண்ட் அளவில் இருந்தது. அதனை ஒட்டி ஒரு ரெக்ரியேஷன் ரூம், லைப்ரரி, அடுத்த ஆரியன் அறை அளவில் அமைப்பான மற்றொரு அறை, வேறு டேஸ்டில் உள் வடிவமைப்பு செய்யப்பட்டிருந்தது. பால்கனியில் நின்றிருந்தவனின் விழிகள் நகரின் எழிலை உள் வாங்கிக் கொண்டிருந்தன. உலகில் உள்ள பல முக்கிய நகரங்களை சுற்றி வருபவனுக்கு இந்த நகரத்தின் மீது தனி மோகம் என்று சொல்லலாம்.
அதனால்தான் வேறு எங்கும் இல்லாத இந்த ஸ்பெஷல் பெண்ட் ஹவுஸை இங்கு கட்டினான். தனது உயிரின் அணுக்களுக்கு உயிர் கொடுத்து புதிதாய் இப்புவியில் தன்னை நடமாடவிட்ட உயிரை இந்த ஊர்தானே அடையாளம் காட்டியது. ஆம், இங்குதான் முதலாக டேனியாவை சந்தித்திருந்தான். ஆதவன் தன் ஆதிக்கத்தை கோலோச்சினாலும் அந்த 11ஆம் தளத்தில் நின்றிருந்தவன் மீது லேசான குளிர்ந்த காற்று முகத்தில் மோதியது. காற்றில் கலைந்திருந்த முன்னுச்சி முடியை அவன் மேனரிசம் போல் இடது கைவிரல்களை கொண்டு மேலும் சற்று கலைத்தான். விழிகளின் முன்னால் விரிந்து கிடந்த பசுமையான கோல்ஃப் கோர்ஸ் அவன் நினைவுகளை தூண்டிவிட சுகமாக அதன் பிடியில் சிக்கிக் கொண்டான். நிமிடங்களோ யுகங்களோ சிறிது நேரம் டேனியா மட்டுமே அவனை ஆக்கிரமித்தாள். இப்படிப்பட்ட இளைப்பாறல்தான் 2 வருடங்களாக அவனின் நெஞ்சத்து ஏக்கங்களை போக்கிக் கொள்ள துணை புரிந்தது. கடந்த 2 வருடங்களில் ஆரியன் காதலுக்காக செய்த உருப்படியான காரியங்கள் என்னவென்றால், டேனியாவை பற்றிய அனைத்து விவரங்களையும் அறிந்திருந்தான். காதலே பிடிக்காது என்பவளுக்கும் தன் காதலை எட்ட நின்று வலியுறுத்தினான். அவள் புளோரிடாவிற்கு அவளது தாத்தாவின் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் தன் பிரவேசத்தால் மறைமுகமாக காதலை உணர்த்த தவறியதில்லை. ஆனால் அவளிடம் ஒரு சிறு பார்வை மாற்றம், வெட்க புன்னகை என எந்த எதிரொலியும் இருக்காது. சலனம் இல்லாமல் கடந்து போய்விடுவாள். புளோரிடாவில் பெட்ரோவை ஃப்ரெண்ட் ஆக்கி கொண்டான். நியூயார்க்கில் தம்பி அஸ்வினை அவளுக்கு செக் வைத்தான். இவர்கள் இருவரும் தான் அவனுக்கு மெசஞ்சர்ஸ். டேனியா அப்பாவையும் எலைனையும் கூட தனியாக சந்தித்திருந்தான். டானியாவிற்கு இவை எதுவுமே தெரியாது. அஸ்வினம் தான் ஆரியனின் தம்பி என்பதையும் அவளிடம் இதுவரை சொல்லி இருக்கவில்லை. போன முறை ஆரியன் டேம்பா சென்றபோது நேரடியாகவே அவள் கைப்பிடித்த காதலை சொல்லத்தான் நினைத்திருந்தான். அவள் எதிர்மறையாக ஏதாவது சொன்னால் அதை என்றைக்கும் அவர்கள் பின்னால் ஒன்று சேர்ந்த பிறகும் மறக்க முடியாது. ஆம், ஆரியன் மிகவும் உறுதியாக இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெண் இடம் பெறுவாள் என்றால் அது டேனியாவாகத்தான் இருக்க முடியும். ஆகையால் அந்த சமயம் தன் மனசை அடக்கி ஒரு கடிதம் மட்டும் காடை அழகிய பூங்கொத்து ஒன்றுடன் அவளுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். மறுநாள் இவன் போய் அவள் முன்னால் நின்றான். அப்போதும் அவளின் அழகிய வதனத்தில் ஒரு சிறு துளி மாற்றம் இல்லவே இல்லை. எனி எஃபெக்ட் இல்லை. ரியாக்ஷன்ஸ் இன் ஹர்? ஒன்னத்தையும் காணோம். இவள நடந்ததை நினைத்து இப்போது பல்லை கடித்தான். ஒரு விஷயம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. என்னை பிடிக்கலைன்னா கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பா, வெறுப்பா ஏதாவது சொல்லி இருப்பா. ஸோ அவளுக்குள்ள என் மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல் உணர்வு கண்டிப்பா இருக்கு. அப்படி அவளை நான் பாதித்திருந்தும் எப்படி அவளால் வெளியே காட்டாம இருக்க முடியுது? அதுதான் என் பிரமிப்பு. நிச்சயமா என் டார்லிங் செம ஸ்ட்ராங். நானும் அப்படித்தான் பேப், வெரி ஸ்ட்ராங். தன் வலது கரத்தை உயர்த்தி மடக்கி பார்த்தவன் மறு கரத்தால் தன் புஜத்தை தட்டி கொண்டான் ஒரு புன்னகையுடன். நானும் ஸ்ட்ராங், என் காதலும் ஸ்ட்ராங். இந்த தடவை ஏதாவது யோசிச்சு செஞ்சே ஆகணும். அவளா காதலை உணர்வாளா? அப்படி உணர்ந்தாலும் இறங்கி வரமாட்டா என் டார்லிங். வெயிட் பேப், ஐ வில் திங்க் டிஃபரண்ட் திஸ் டைம் என வாய்விட்டு சொல்லிக் கொண்டவன் தன் தம்பி அஸ்வினை அழைத்தான். ஹலோ, சொல்லுங்கண்ணா, எந்த ஊர்ல இருக்கீங்க? வான்கூவர் இன்வெஸ்டர்ஸ் மீட், தென் புது ப்ராப்பர்ட்டி ரிலீஸ். நாளை நைட் சான் பிரான்சிஸ்கோ நம்ம வீட்டில் இருப்பேன். ஆதிராவை வர சொல்லியிருக்க. நாளை மறுநாள் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பப்பா, என் அண்ணா எப்பவும் பிஸி. அதான் நீ வரப்போற இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் பொறுப்பை தந்தா போச்சு. இன்னும் 1 வருஷம் நியூயார்க்கில் ஜாலியாக இருக்கலாம்னு இருந்தேன். அங்கேயே இருடா, யாரு வேண்டான்னா. இப்போ அப்பப்போ போய் பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குரூப் கம்பெனியை பொறுப்பெடுத்து பார்த்துக்கோ. விட மாட்டீங்களே. சரி சொல்லுங்க, உங்கள் பிஸியான நேரத்தில் எனக்கு கால் வருதே, அப்போ அண்ணியை பற்றிய விஷயமா ப்ரோ? எஸ். டேனியா எப்போ போகிறா ஃப்ளோரிடாவுக்கு? இன்னும் 2-3 நாளில் போகலாம். சரியாக தெரியல. தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லு. இந்த தடவை நீயே அவளை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் விடு. ஓகே, டன். டேனியா எப்போ நியூயார்க்கில் இருந்து டாம்பாவிற்கு போகிறாள் என்று அஸ்வின் சொன்னதும் ஆரியன் பெட்ரோவிற்கு ஃபோன் செய்தான். சில திட்டங்களை செயலாற்றும் பொறுப்பையும் தந்தான். இன்று இங்கே டாம்பா, புளோரிடாவில் டேனியா பெட்ரோவை பற்றிய பழைய நினைவுகளில் இருந்து வெளிவரும்போது பெட்ரோ அவசரமாக யாரிடமோ பேசிவிட்டு ஃபோனை வைத்தான். அவன் யாரிடம் பேசினான், என்ன சொன்னான் என்பதை
அவள் கவனித்து இருக்கவில்லை. ஆனால் அவன் முகத்தில் லேசாக ஒரு பதட்டம் தெரிந்ததோ என சந்தேகம் கொண்டாள். பெட்ரோ, வாட்ஸ்அப், ஏன் டென்ஷனா இருக்க? நத்திங் சிஸ்டர். அவன் உதடுகள் முணுமுணுத்தாலும் முகம் இன்னும் தீவிரத்தை காட்டியது. சொல்லுடா, எனி ப்ராப்ளம்? வாட் இஸ் ஈட்டிங் யுவர் மைண்ட்? அவன் பதில் சொல்லாமல் தவித்தபடி அமைதியாக காரை செலுத்தினான். இவனுக்கு என்னாச்சு என டானியா நினைக்கும் போதே காரை பிரேக்கிட்டு நிறுத்தினான். யோசனையோடு தலையை ஜன்னல் புறம் திருப்பியபடி விழிகளை அப்போதுதான் வெளிப்புறத்தில் படரவிட்டாள் டானியா. ஓ மை காட்! இவன் இப்போது காரை வேறு பாதையில் திருப்பினான். சிஸ்டா, இறங்கு, ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு போகலாம். ஏன்டா இங்க வந்த? வீட்ல தாத்தா பாட்டி எனக்காக காத்திருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு முதல்ல போவோம். பிறகு இங்க வந்து உன் வேலையை பார்த்துக்கோ. இல்ல, நீ வா, நான் தாத்தா கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த பீச் ரிசார்ட்ஸ் அருகே இந்நேரம் என்ன வேலையாம்? நேர வீட்டுக்கு போகாம? முடியாது. நீ காரை கிளப்பு சீக்கிரம். கமான் பெட்ரோ. அவள் அலுத்து போய் வந்திருக்கிறாள் என்று தெரியாதாமா இந்த துரைக்கு? பெரிய இவ மாதிரி. இறங்கு சிஸ்டர், ப்ளீஸ், சொன்னா கேளு. போடா பெட்ரோ, ஐ எம் வெரி டயர்டு. காதில் விழுந்ததா? ம். அவனோ கார் கதவை திறந்து கொண்டு டானியாவின் புறம் வந்து அவளை கை பிடித்து இழுத்து கீழே நிறுத்தினான். கையை விடுவித்து கொண்டு மீண்டும் காருக்குள் ஏறும் அவளது முயற்சியில் 1% கூட வெற்றி கிட்டவில்லை. தன்னை விட 2 வருடம் சின்னவன். சிறு வயதிலேயே அவன் மாடு போல வளர்ந்திருக்க அவளோ சின்ன பப்பி டாக் சைஸில் இருப்பாள். இப்போது கேட்கவே சின்ன பப்பி டாக் சைஸில் இருப்பாள். இப்போது கேட்கவே வேண்டாம், காட்டெருமை போல வளர்ந்திருக்கிறான். இடியட் என கோபமாக அவனை முறைத்துவிட்டு அவன் அழுத்தமாக பற்றிய இடத்தில் எரிச்சல் தர தன் கைகளை ஆராய ஆரம்பித்தாள் டானியா. அவள் சுதாரிக்கும் முன் பெட்ரோ அவளை சுற்றி கொண்டு போய் காரில் ஏறி அதை கிளப்பி பறந்து விட்டான். சீரான காலடி ஓசை டானியாவின் செவிகளில் விழுந்தது. குழப்பமும் பயமுமாக அவசரமான எட்டுக்கள் எடுத்து அந்த இடத்தில் இருந்து திரும்பி நடக்கத் தொடங்கிய நேரம் அதைவிட வேகமாக அவள் அருகில் கேட்டது அந்த காலடி ஓசை. டானியா, நில் என கட்டளையிட்ட குரலில் திகைத்து நின்றாள். அக்குரலுக்கு சொந்தக்காரர் யார் என புரிந்ததும் படபடப்பாக உணர்ந்தாள். இந்த பெட்ரோ மாட்டி விட்டுட்டான், சதிகாரன். எதிர்பாராமல் நிகழும் சந்திப்பு மனதிற்கு மகிழ்வையும் தரலாம், எதிர்மறையானது ஆயாசம் தருவித்து எதிரும் புதிருமாக நிற்கவும் சொல்லும். சஞ்சலமான சந்திப்புகள் சமயத்தில் சந்தோஷமான வாழ்விற்கு சுழியிடலாம். சந்திப்பு அது நிகழும் வரை எவ்வகை என யார் அறிவார்? அம்மா, முணுமுணுத்தது இதயம். ஆனால் இதழ்கள் இரண்டும் ஒட்டிக்கொண்டு ஒலியை தடை செய்தன. டானியாவின் முன்னால் வந்து நின்றது அவளின் அம்மா தேஜோ. இப்போது தான் காணும் அவளின் உருவத்தில் லேசான மாற்றங்கள் இருந்தன. அலட்சியம் சற்று மட்டுப்பட்டு இருந்ததோ? ஆனால் அதே நிமிர்வு, அந்த நிமிர்வு எப்பவும் போல் இப்போதும் டானியாவை தாக்கியது. குற்றம் சாட்டும் விழிகளோடு ஏறிட்டவளை டானியாவுக்கு அலட்சியப்படுத்தவே தோன்றியது. கட்டுப்படுத்தி கொண்டு அசையாமல் நின்றாள் டானியா. எத்தனை முறை தவிர்ப்பது? கடந்த 3 வருடங்களாக இவள் வரும்போது டானியா தாத்தா வீட்டில் இருப்பதில்லை. இல்லை, பாட்டிதான் அப்படி பார்த்து கொள்கிறாளோ? அவள் இங்கு வரும் விடுமுறைகளில் பாட்டிதான் தன் பெண்ணையும் அவளின் புது உறவுகளையும் தவிர்ப்பது என பெட்ரோ சொல்லி ஊர்ஜிதப்படுத்தினான். டானியாவின் நொந்து போன மனதுக்கு சற்று ஆறுதலாய். டானி, ஏன் என் ஃபோன் கால்களை எடுப்பதில்லை? நான் உன்னை பார்க்க வேண்டும்னு சொன்னாலும் மறுத்து விடுற. பார்க்கவே கூடாது, பேசவும் கூடாது என்ற உன் பிடிவாதம். அப்படி என்னை ஏன் அவாய்ட் பண்ணற? எத்தனை வருஷத்துக்கு இப்படி தள்ளி வைக்கிறதாய் உத்தேசம்? படபடப்பென படபடவென பொரிந்தாள் அன்னை. இப்போது அவள் முகம் சற்று கனிந்து கண்களில் ஒரு ஏக்கம் இழையோடியது. கசந்த முறுவலுடன் டானியாவின் உதடுகள் வளைய பதில் சொல்லாமல் கைகட்டி கொண்டு அருகில் இருந்த மேக்னோலியா மரத்தில் சாய்ந்து அவளையே பார்த்தாள். தன் பார்வையில் உணர்ச்சிகளை காட்டாமல் தவிர்த்து சலனம் இல்லாமல் டானியா நிற்க அவளின் அன்னை தேஜவே பேசினாள். உன் அப்பாவை எப்பவும் போல் பார்க்கத்தானே செய்யற. தினமும் இல்லை என்றாலும் அடிக்கடி பேசுற. அது மட்டுமில்ல, இப்போ புதுசா சில ஹாலிடேஸ்க்கு பெல்ஜியம் எல்லாம் போகிறாயாமே. முன்னர் உன் சின்ன வயசுல நான் உன் அப்பாவின் ஊருக்கு போக ஆசைப்பட்ட போது அங்கு யார் இருக்காங்க பார்க்க என கேட்டவர்
இப்போது மட்டும் உன்னை சந்தோஷமாக அங்கே வரவழைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம் சொல்கிறாரோ? இதுவரை அமைதியாக நின்ற டேனியாவுக்கு இதற்கு மேல் பேசாமல் இருக்க முடியவில்லை. எலைன், எலைன் லாம்பெர்ட், அவள்தான் காரணம் என்றாள். அந்த லாம்பெர்ட் எனும் சர்நேமில் அழுத்தம் கூட்டி, டேனியாவின் சர்நேமும் அதுதான். லாம்பெர்ட் அவளது தந்தையின் குடும்ப பெயர். அப்போ எலைன் அவரை? கொஞ்சம் அதிர்ச்சியானவளாக தெரிந்த அன்னை கேட்க வந்ததை கேட்காமல் தயங்கினாள். அவளது கேள்விக்கான பதிலை டேனியா ஊர்ஜிதப்படுத்தினாள். எஸ், 5 வருஷமாக காதலித்து கொண்டு அவருக்காக காத்திருந்தவள் 1 வருஷம் முன்புதான் அப்பாவை திருமணம் முடித்திருக்கிறாள் எலைன். ஓ! அவளின் இந்த ஒற்றை எழுத்து வார்த்தை வந்து விழுந்த விதத்தில் மேற்கொண்டு என்ன பேச என தயங்கி அமைதியாகி நின்றாள் டேனியா. அவர்களது நிலையை பொருட்படுத்தாது சில நிமிடங்கள் விரைந்து கரைய ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டதும் அன்னையே பேசினாள். அது போகட்டும். இதுவரை இதுவரைதான் நான் சைதன்யாவை மறுமணம் செய்து கொண்டேன்னு என் மேல் கோபமாகி ஒதுக்கி வச்சு வெறுப்பை காட்டின. இனி அந்த காரணத்தை பிடித்து கொண்டு இருக்காத. உன் அப்பாவும் தான் எலைனை மறுமணம் செய்து விட்டாரே. இதுவரை அவரிடம் பாசம் காட்டியது போல் என்னிடம் காட்ட இப்போதும் உனக்கு என்ன தடை? அவளது அன்னை அன்பை கூட உரிமை குரல் எழுப்பி யாசிப்பது போல் டேனியாவுக்கு பட, அவளுக்குள் ஒரு குரல், இவள் எப்போதும் அதே அம்மாதான், மாறவே இல்லை என்று. 10 வருஷங்களுக்கு மேலாகிறது தந்தையை பிரிந்து. இன்னும் இவள் அப்படித்தான் இருக்கிறாள். தந்தையைத்தான் காதலித்த காலங்களிலேயே புரிந்து கொள்ளவில்லையே. ம்ஹும். அப்பா மேல் இவளுக்கு காதல் எப்போது இருந்திருக்கும்? இருந்திருக்க முடியாது. இளம் வயதில் அப்பா காதல் சொன்னதும் தனக்குள்ளே அவர் மேல் இருந்த இனக்கவர்ச்சியை காதலாக எண்ணி கைப்பிடித்து விட்டாள் போல். தன்னை பெற்றவர்களின் அன்பை இப்படி ஆராய வைத்த விதியை வெறுத்தாள் டேனியா. எந்த நிலைமையில் இப்படி நிற்கிறாள்? இந்த நிலை தொடரக்கூடாது என்ற உறுதி அவளுள் பெருகியது. அந்நேரம் டேனியாவின் மொபைல் ஒலித்தது. ஏதோ அன்னோன் நம்பர். ஒருவேளை அவனோ என்ற ஒரு நப்பாசை. இன்னும் அவன் வரலை என பெட்ரோ சொன்னானே, அதான் போனில் அழைக்கிறானோ? இயலாமையால் டேனியாவின் நெஞ்சம் விம்மி புடைத்து வேகமாக துடிக்கத் தொடங்கியது. 2:08 அருகே அமைந்திருந்த அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். ஈரப்பதத்துடன் முன் மாலையில் வீசிக்கொண்டிருந்த உப்பு கலந்த நெய்தல் காற்றை அவசரமாக சுவாச பைகளில் இட்டு நிரப்பிக் கொண்டாள். தொலைவில் தெரிந்த பெருங்கடலை வெறித்தபடி டேனியா இருக்க, அன்னை அருகில் வந்து அமரும் அரவம் கேட்டது. டேனியாவின் எண்ண அலைகள் தொலைவில் தெரிந்த கடல் அலைகளை விட அதிகமாக கொந்தளித்தன. இவள் அன்னை தன் வாழ்க்கையை உடனே சீரமைத்து கொண்டாள். பெற்ற மகளை பற்றி யோசித்தாளா? அவள் மனதின் பயங்களை, தனிமை அது தந்த பெருமை, இப்படி எதையாவது புரிந்து கொண்டாளா? இல்லை புரிய முயற்சி செய்தாளா? ம்ஹும். அவளை என் கோபத்தால் தள்ளி வைத்திருக்கிறேன் என்கிறாள். என் ஒதுக்கம் இவளுக்கு கோபமாக மட்டுமே தெரிகிறது. என்ன சொல்ல இவளை? வருத்தம், வேதனை, ஏக்கம் அனைத்தும் கோபமாக வெளிப்பட்டிருக்கிறது போலும். அன்னையாக அவள் இதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். தாய் எனும் அங்கீகாரத்தை முதலில் கொடுத்த, தன் உதிரத்தில் உருவான முதல் குழந்தை. 11 வருஷங்கள் அவள் மட்டும்தான் இவளுக்கு முதன்மையாக இருந்தாள். அந்த பெற்ற பெண்ணின் நிலை அறிந்து காரணங்களை அலசி கண்டுபிடிக்க முடியவில்லையாம் அன்னையால். இதில் மறுமணத்தில் ஆணொன்றும் பெண்ணொன்றுமாக 2 குழந்தைகளை உடனே பெற்று கொண்டாகிவிட்டது. அவர்களையாவது புரிந்து நடத்துகிறாளா? இல்லை. அவர்களின் தந்தை, அதான் அந்த டாக்டர் சைதன்யா, அவர் மனைவியான அவளது அன்னைக்கு புரிய வைத்து விடுகிறாரோ? அதுதான் அவர்களின் அந்யோன்யத்தை மறுமணம் புரிந்த சில மாதங்களில் கண்டு கொண்டாளே டேனியா. அது குறையாமல் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. இவள் தன் அப்பாவை இப்படி காதலித்து இருக்கக்கூடாதா என்றொரு பெருமூச்சு பிறந்தது டேனியாவுக்கு. இனி ஏங்கி என்ன செய்ய? இவள் வயிற்றில் பிறந்த அவளுக்கு எப்படி காதல் வரும்? ஆனால் ஆரியன் வந்து சலனப்படுத்துகிறானே, என்ன செய்வது? சில்லிட்ட ஒரு கை மிருதுவாக டேனியாவின் கன்னத்தை வருடி கொடுத்தது. ஏக்கத்துடன் தன்னை பார்த்து நிற்கும் அன்னையை கண்டு டேனியாவுக்குள் ஓர் அதிர்வலை. அந்த ஸ்பரிசம் அவளது உணர்வுகளை சவாலாக சந்திக்க, அதே நேரம் டேனியாவை கட்டிக்கொண்டு அவளது அன்னை ஓவென அழுதாள். தோ இந்த நிமிடங்களுக்கு பயந்துதான் அவள் ஒதுங்கி தள்ளி நின்றதே. அவள் அன்னையும் முயற்சி செய்தாள். டேனியாவை அவளுடன் வைத்து பார்த்து கொண்டாள்தான்.
அந்த ஆள் அதான் டாக்டர் சைதன்யா கூட அன்பு காட்ட முயன்றார். ஆனால் டேனியாவுக்கு ஏனோ அங்கு ஒட்டவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் அவள் தந்தை, அன்னை என அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே அவளது நினைவிற்கு வந்துவிட, அதுவே அடிக்கடி அவளை ஏக்கத்தில் தள்ளி அழ வைத்தது. அவள் அன்னைதான் அவர்கள் பிரிவிற்கும் விவாகரத்து செய்து கொண்டதற்கும் காரணம் என டேனியாவின் மனதில் ஆழ பதிந்து விட்டது. அதுதான் உண்மையில் நடந்ததும். அன்னை மறுமணம் செய்து கொண்ட சில மாதங்களில் அங்கிருந்து வெளியேறினாள் டேனியா. மிகவும் நன்றாக படிக்கும் மாணவிதான். அந்த நேரம் படிப்பை கூட பொருட்படுத்தவில்லை. டாம்பா, புளோரிடாவிற்கு தாத்தா பாட்டியிடம் வந்து தஞ்சமடைந்தாள். அந்த வருடம் வீணாகாமல் இடையிலும் அங்கிருந்த பள்ளிக்கு போயிருக்க முடியும் என்றாலும் டேனியா அங்கு சேரவில்லை. அந்த வருடம் வீணானது. ஏற்கனவே பள்ளியில் சேரும் கட் ஆஃப் தாண்டி சில தினங்களில் பிறந்த நாளை கொண்டவளாதலால் கிட்டத்தட்ட 1 வருடம் வீண். இப்போது அன்னையின் பிடிவாதத்தால் மேலும் 1 வருடம் வீண். தோ 22 வயதாகியும் இளங்கலை படிப்பு முடியவில்லை. இன்னும் 1 வருடம் இருக்கிறதே. அதை பற்றி எப்போதாவது டேனியா கவலைப்பட்டிருப்பாளா? ம்ஹும். தாத்தா பாட்டி இருவரும் தங்கள் மகள் மீது கோபமாக இருந்தாலும் அவள் பெற்ற மகளான டேனியா மீது கொள்ளை பாசம் காட்டி வளர்த்தனர். டேனியாவின் தந்தைதான் அவளை தாத்தா பாட்டியிடம் ஒப்படைத்தது. எப்போதும் தன் தொழில்களை கவனிக்கும் பொருட்டு பறந்து கொண்டிருந்தவரால் ஓர் இடத்தில் இருந்து டேனியாவை கவனித்துக் கொள்ள இயலவில்லை. பல காலமாக பெருக்கிய தொழில் அப்படி எளிதாக உதறிவிட முடியாத நிலை. இதனை சொல்லித்தான் அவளது அன்னையை அவர் திருமணத்திற்கு சம்மதம் கேட்டு கைப்பிடித்தது. அப்போது தலையாட்டி சம்மதம் சொன்ன அன்னைக்கு பின்னாளின் பிரிவிற்கும் இதுவே காரணமாகிப் போனது. அவர் கூடவே இருக்க வேண்டும் என அடம் பிடித்தாள். தந்தை உடனே தொழில்களை விட முடியாமலும் குடும்பத்தில் உருவான சிக்கல்களாலும் தவித்தார். ஆனாலும் சில பயணங்களை தவிர்த்து குடும்பத்துடன் மாதத்தில் சற்று அதிகமான நாட்களை செலவழித்தார் டேனியாவின் தந்தை. பிரச்சனைகள் பெரிதானதே தவிர குறையவில்லை. டேனியாவின் அன்னை எந்நேரமும் சிடுசிடுத்தாள். வீட்டின் அமைதி கெட்டது. விரிசல் பெரிதாகி அவர்கள் திசைக்கொருவராய் சிதறினார்கள். தந்தை முயற்சி செய்தும் திருமண பந்தம் நிலைக்கவில்லை. அந்த வயதில் புரிந்து கொள்ள முடியாத காரணங்கள் போக போக டேனியாவுக்கு புரிவதாய், இப்போது மிக தெள்ளத் தெளிவாய். அன்னையின் மனம் ஏற்கனவே சைதன்யாவின் பால் சரிந்திருக்க, அப்பாவின் முயற்சிகள் எல்லாம் கால் வாயிலிட்ட தேனாக கரைந்து தேய்ந்து பயனற்றதாகவும் எள்ளலுக்கு ஆளானதாகவும் டேனியாவுக்கு பட்டபோது அவள் அடைந்த வேதனை. டேனியா அவள் தந்தையை மிகவும் நேசிக்கிறாள். பிரிவிற்கு பிறகு அடிக்கடி டாம்பாவிற்கு வந்து சில தினங்கள் உடன் இருந்துவிட்டு செல்வார். அவள் 12வது வகுப்பு முடிக்கும் வரையிலுமே இது தொடர்ந்தது. அப்போது அவர்கள் இருவரும் நிறைய ஊர் சுற்றுவார்கள். பல விஷயங்களை பற்றி பேசி அலசி ஆராய்வார்கள். அதில் அவரின் இதயம் தொட்டு அங்கேயே தங்கி விலக மறுத்த காதலியான தன் அன்னையை பற்றிய பகிர்தலும் நிறைய உண்டு. அவரின் காதலுக்கு டேனியா மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறாள். தோ அக்கடமையும் பாலூட்டி வளர்த்த அன்னை என்ற உயிரினம் மீது தன் பிறப்பால் விளைந்திருந்த பிணைப்பும் முந்திக் கொண்டு வெளிவருகிறது. மா, சு, என்னம்மா இது? ஏன் இத்தனை அழுகை? ப்ளீஸ் கண்ட்ரோல் யோர் டியர்ஸ். டேனியாவும் இப்போது அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல, அன்னை இன்னும் இன்னும் அழுதாள். ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தியதும் டேனியாவின் முகத்தை ஆதுரமாக வருடிவிட்டு முத்தங்களை பதித்தாள் அன்னை. டேனியாவும் அவள் இரு கன்னம் பற்றி முத்தங்களை தர, வருடங்கள் கடந்து அன்னைக்கும் மகளுக்குமான அன்பு வெளிப்பட்டு நின்றது. அதன் பிறகு அன்னை நிறைய பேசினாள். டேனியா இடையிடாமல் கேட்டுக்கொண்டாள். அவளையும் பேச வைக்க முயன்றாள் அன்னை. ஆனால் அப்படி எளிதாக டேனியாவின் மனம் சமாதானம் அடைந்து விடவில்லை. கொஞ்சமே கொஞ்சம் பேசினாள். சில மணித்துளிகளுக்கு பிறகு பெட்ரோ வந்தான். டேனியாவின் அன்னையின் முகம் மலர்ந்திருந்ததைக் கண்டு அவனும் முக மலர்ச்சியுடன் புன்னகைத்தான். டேனியாவை அணைத்தவாறு நின்று பேசிக் கொண்டிருந்த அவளது அன்னையை பார்த்து அவன் கண்களும் கலங்கின மகிழ்ச்சியாய். வருடத்திற்கு 2 முறையேனும் தன்னுடன் சில நாட்களை செலவிட வேண்டும் என சொல்லிவிட்டு விடை பெற்ற அன்னையுடன் தூரத்தில் நின்றிருந்த அவள் குடும்பம் இணைந்து கொண்டது. அம்மா சொன்னத கேட்டியா பெட்ரோ? எஸ் சிஸ்டா, கேட்டேன். ஆன்ட்டி வர சொன்னா. போயேன்.
ஒரு வாரம் அட்லீஸ்ட் அவங்க கூட இருந்துட்டு வா. ரொம்ப ஈஸியா சொல்றடா. நான் நான் எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்? ஏன் போக முடியாது? உங்க அம்மா மட்டும் இல்ல. பேபி டால், ட்விங்கிள் அண்ட் ஷாம் ரொம்பவே ஆவலா இருக்காங்க. உன்னை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஷாம், ட்விங்கிள், ஓ அவங்க சில்ட்ரன். பிச்சிடுவேன். என்ன பேச்சு அவங்க பிள்ளைங்கன்னு? உன் தம்பி தங்கையும் தான். அம்மா மேல இருக்கும் கோபத்தை அவங்க கிட்ட திருப்பாத. ஏன் உன்னை பார்க்க கூடாது? நீ ஏன் பேசுவதில்லைன்னு புரியாத வயசு. உன்னை போல் அவங்களுக்கும் சில பாதிப்பு இருக்கு. ஏன் இவ்வளவு யோசனை? உன் அம்மாவுடன் போய் இருக்க போற. அதுவும் ஒரு வாரம் மட்டும். அதுக்கு போய் இப்படி அலட்டிக்கிற. ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத சிஸ்டா. என் அம்மா, எஸ் மை மாம், ஷி வாஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம், நாட் எனிமோர். வேதனையை பிரதிபலித்தது டேனியாவின் முகம். பெட்ரோவோ அவளது பேச்சில் கடுப்பாகி காரின் வேகத்தை கூட்டினான். அவங்க உன் அம்மா இல்லைனா அப்ப இப்போது உன் அம்மா யாரோ? நக்கலாக வினவினான். அம்மா என்ற வார்த்தையே அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரை உருவாக்கிவிடும். இளகி விடுவான். அவன் அம்மாவை விட்டு பிரிந்திருப்பதால் இப்படி பேசுறான். ஃபூல். எரிச்சலானாள் டேனியா. ஒரு வேகத்துடன் அவனை காட்டமுடன் பார்த்து கொண்டே, என்ன மட்டும் கேள்வி கேட்கிற? எனக்கு பிரியமில்லாதது என தெரிந்தும் செய்ய சொல்ற? முதல்ல உன் அப்பா வீட்டில் ஒரு வாரம் போய் தங்கிவிட்டு வந்து என்ன கேள்வி கேளு. அப்புறம் நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் என்றாள். கார் ஒரு குலுங்கலுடன் நின்றது. ஏய், எங்க நிறுத்தி இருக்க? நல்ல வேளை, ஃப்ரீவே தாண்டி இருந்தார்கள். அவனை கொலை வெறியோடு டேனியா பார்த்தாள். இவன் ஏன் இப்படி இருக்கான்? விழிகளில் வலியும் முகத்தில் சொட்டும் துயரமும் வெறுப்பும். ஐயோ, நான் என்ன பேசினேன்? ரிப்ளே மோடுக்கு போவோமா என டேனியா நினைக்க, அதற்கு அவசியமின்றி பெட்ரோ பேசத் தொடங்கினான். இனி ஒரு தரம் இப்படி பேசி வைக்காத சிஸ்டா. என் அப்பா எனக்கு மட்டும் இல்லை, எந்த பிள்ளைக்கும் அவன் அப்பாவா இருக்க தகுதி இல்லாதவன். மெக்சிகோவில் அம்மா, 4 சகோதரிகள். இங்க யாருமே இல்லாமல் அனாதையா நான். எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் சுகம்தான் பெரிதுன்னு போனவன். யாருடனோ தரம் கெட்டவள் அவள். இந்த கேவலமானவன் அங்கே போய் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை? அசிங்கம். ஆன்ட்டியை போய் அந்த அயோக்கியனுடன் கம்பேர் பண்ணிட்டு, ச்சே. வெரி சாரி பெட்ரோ, ஐ டிடன்ட் மீன் இட். ஒரு கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். போகட்டும் விடு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கன்னு தெரியலை. உன் அம்மா கிரேட்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க தப்பானவங்க கிடையாது. உங்கள் அப்பாவோடு அவங்களுக்கு ஒத்து வரலை, பிரிஞ்சிட்டாங்க. அதுவும் தனியாக முடிவெடுக்காம 2 பேரும் பேசி மியூச்சுவலாக சம்மதிச்சதும் டைவோர்ஸ் வாங்கி இருக்காங்க. உன்னை பற்றி நினைக்காம அவங்க இருக்கலை. யோசிச்சு சைதன்யாவிடம் பேசித்தான் முறைப்படி மறுமணம் செய்திருக்காங்க. உன்னை தனியாக தவிக்க விடலை. அவங்க கூடத்தான் வச்சிருந்தாங்க. உனக்கு பிடிக்கலை, விலகி வந்துட்ட. உன் மேலே ஒரு தப்பும் இல்லை. அதுபோல் ஆன்ட்டி உங்கள் அப்பாவை பிரிஞ்சதும் ஒரு வகையில் ஓகேன்னு தான் சொல்லணும். யா பெட்ரா, உன் அப்பாவை போல் என்னை தனியாக தவிக்க விடலை. ஆனாலும் தனிமையை எனக்கு பரிசா தந்தவங்க தப்பானவங்க இல்லதான். பட் தப்பு செஞ்சிருக்காங்க. எப்படி முதலில் இருந்த லவ் பின்னால இல்லாம போகும்? ஷீ டிட் நாட் டூ ஜஸ்டிஸ் ஃபார் அப்பாஸ் லவ். சிஸ்டா, லவ் ஒரு மிகப்பெரிய கடல். அங்க தூரத்தில் தெரியும் அட்லாண்டிக் பெருங்கடல் போல் பலவற்றை உள்ளடக்கியது காதல். விடை காணா வினாக்கள், வியப்புகள், எதிர்பாராத திருப்பங்கள், இப்படி பல விஷயங்கள் காதல் உள் அடக்கம். ஆன்ட்டி மனசில் உங்க அப்பா மேல காதல் இருந்ததான்னு நம்ம இனிமேல் ரிசர்ச் பண்ணி என்ன யூஸ்? ஆனால் ஒரு விஷயம் உறுதி. பிடிக்காமல் போன பிறகு சேர்ந்திருந்து அடிக்கடி சண்டை, சத்தம், கோபம், வருத்தம் என மன உளைச்சலோட வாழ்வதை காட்டிலும் பிரிவதே மேல். அதுதான் பிள்ளைகளுக்கும் நல்லது. அந்த வகையில் உங்க அம்மா டிட் ஜஸ்டிஸ் ஃபார் யூ. உஃப், பெரிய லெக்சர் அபவுட் லவ். உனக்கு எப்படி பெட்ரோ காதலை பற்றி இவ்வளவு தெரியும்? காதலிப்பதாலா? புருவங்களை உயர்த்தி நக்கலாக வினவினாள். அவனோ மிகவும் கூலாக, காதலி இருந்தா தான் தெரியுமா? எல்லாம் கேள்வி ஞானம். என்னமோ போ. காதல் செய்தால் எவ்வளவு கஷ்டங்கள். இதுக்குத்தான் லவ்வே வேண்டாம்னு நான் அமைதியா ஒதுங்கி போறேன். அது புரியலையே அவருக்கு. அலுப்புடன் பேசினாள் டேனியா. பெட்ரோ மெல்லிய புன்னகையுடன் அவளையே பார்த்திருந்தான். தன்னை அறியாமலே மனதை திறந்திருந்தாள் டேனியா.
இனி வருவது எல்லாம் வெறும் அவள், அவளது எண்ணம், அவளது உணர்வுகள் என மட்டுமின்றி மாறிப் போகப் போவதை இப்போது டேனியா அறிந்திருக்கவில்லை. பெட்ரோவிடம் சிந்திக்காமல் சிந்திய அவளின் மனதின் வெளிப்பாடு அதுவே தொடக்கமாகப் போயிற்று எல்லாவற்றிற்கும். காதலும் நட்பும் கை குலுக்கிக் கொண்டன கண்மறைவாக. ஆதிரா பிரபாகர் நிமிர்ந்த நடை, மிடுக்கான தோற்றம், பயமற்று அலட்சியமாக எதையும் எதிர்கொள்ளும் தன்மை உள்ளவளுள் கண்ணியம் போற்றப்பட்டது. உலகின் மிக அழகான இளம்பெண்கள், அவர்கள் அதிநவீன யுவதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை பாரம்பரியத்தை உள்வாங்கிய அழகிகளாக இருந்தாலும் சரி, அனைவரின் கர்வத்தை தன் 30களிலும் எளிதாக தகர்த்தெறிந்து அவர்களின் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்பவள். அழகாகவும் மிக அதீத செல்வம் பெற்றவளாக இருந்தாலும் எளிமையாகவே தன்னை காட்டிக்கொள்வாள். என்னதான் சிம்பிளாக உடுத்தினாலும் அதில் தெரியும் நேர்த்தியும் உடைகளின் தரமும் மெல்லிய அணிகலன்களாகவே இருப்பினும் அவை பறைசாற்றும் விலையும் சொல்லியது ஆதிராவின் செல்வ செழிப்பு என்னவென்று. தன் முன்னே இரு கைகளை கட்டிக்கொண்டு தலையை பிடித்தவாறு அமர்ந்திருந்த ஆதிராவை பார்த்து இரக்கம் சுரந்தது அந்த பிரம்மாண்டமான வீட்டின் கேர்டேக்கரான ஷார்லின் வோங்கிற்கு. இருக்காதா பின்ன? இன்று காலையில் இருந்து அவள் படும் பாடு அப்படி. நேற்று இரவுதான் சான் பிரான்சிஸ்கோவிற்கு வந்திருந்தார்கள். தங்கள் கம்பெனிகளின் விவரங்களை விரல் நுனியில் வைத்து கொண்டு தனக்கு கீழே வேலையில் இருக்கும் முதல் நிலை ஊழியர்கள் தொட்டு கடை நிலை ஊழியர்கள் வரை சிம்ம சொப்பனமாக இருப்பவள் தான் பெற்றெடுத்த இந்த 4 வயது இரட்டை இளஞ்சிங்கங்களை தனியாக சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாள். அதை கண் கொண்டு பார்க்க இயலவில்லை ஷார்லினுக்கு. அவளுக்கும் இந்த பெரிய வீட்டை பராமரிக்கும் அளவு இருந்த திறமை குழந்தை பராமரிப்பில் இருக்கவில்லை. என்ன செய்ய, வெறுமனே கையை பிசைந்து கொண்டு நின்றாள். ஆதிராவை ஷார்லினுக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் எப்போதும் ஆள் அரவமற்று வெறிச்சோடி போயிருக்கும் வீட்டில் கலகலப்பு திரும்புவது முக்கால்வாசி நேரம் ஆதிராவின் வரவினால் மட்டும்தான். தன் எஜமானர் உலகம் சுற்றும் வாலிபராக போய்விட்டார். உள்ளூரில் இருந்தாலும் அவரை காண்பது ஷார்லினிற்கு மிக அரிதான விஷயம். இவளின் வேலை நேரம் காலை 8 மணியில் இருந்து மாலை 5 மணி வரை. அவனோ மாலை மங்கிய வேளையில் வீடு திரும்புவது மிகவும் அபூர்வம். சில காலை வேளைகளில் எப்போதேனும் கண்ணில் படுவான். அமைதியாக இருக்கும் அந்த பிரம்மாண்டமான பழமை பொதிந்துள்ள 3 அடுக்கு வீட்டில் இவளும் பட்லர் ஜேக்கப் மட்டுமே பகல் வேளைகளில் பெரும்பாலும் இருப்பது. தோட்ட வேலைக்கென வரும் மரியூஸிற்கு வீட்டிற்குள் வர அனுமதி இல்லை. இதில் ஜேக்கப் கொஞ்சம் வயதானவர். அவருடன் இவளுக்கு எப்படி பொழுது போகும்? என்னதான் தினமும் ரொட்டீனாக செய்யும் வேலைகள் இருந்தாலும் ஊடே கொஞ்சம் பேச பிடிக்க கலகலப்பிற்கு ஆள் தேடினாள். அவ்வீட்டிற்கு அப்படி கலகலப்பையும் மகிழ்வையும் கொண்டு வருவது ஆதிராவின் வருகைதான். மேம், இந்தாங்க, இந்த பைனாப்பிள் ஜூஸை குடிங்க, எனர்ஜி வரும். நிமிர்ந்து பார்த்த ஆதிரா, ஷார்லின் நீயுமா? ப்ளீஸ் பைனாப்பிள் வேண்டாம். நம்ம ஜேக்கப் ஸ்பெஷல் ஆரஞ்சு லைம் ஜூஸ், பீச் பெர்ரி ஸ்மூத்தி இப்படி ஏதாவது கொடேன். எங்கள் ஊரில் இந்த பைனாப்பிளை பார்த்து பார்த்து ஒரே போர். ஹவாயின் மவ்வித் தீவில் வசிப்பவளுக்கு அன்னாசி, கொய்யா, மாம்பழங்களும் தேங்காய்களும் அரிதானவைகளா? இப்போது கலிபோர்னியாவிற்கு வந்திருக்கும் போது நாவிற்கு வேறு சுவை தேவையானதாய். முகத்தை சுருக்கி சலிப்புடன் ஆதிரா சொல்ல பெரிய தவறு செய்தது போல், சாரி மேம், வெரி சாரி, தோ ஒன்லி அ மினிட் என்றபடி கிச்சனை நோக்கி விரைந்தாள் ஷார்லின். அப்படியே பிரதமிற்கும் பிரணவிற்கும் சேர்த்து கொண்டு வா ஷார்லின். ஓகே மேம். ஷார்லின் கொண்டு வந்த ஸ்மூத்தியை உறிஞ்சி சுவைத்து கொண்டிருந்தாள் ஆதிரா. நான் தான் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட காண்பிக்கணும். நோ, மீ தான் ஃபர்ஸ்ட் காண்பிப்பேன். நோ பிரணவ், மீ. இரு கைகளில் தாங்கள் செய்த மினி பிளாக் மாடல்களை ஏந்தி கொண்டு குட்டீஸ் ஓடி வந்தனர். வந்த வேகத்தில் அவர்களை நோக்கி சென்று கொண்டிருந்த ஷார்லின் சுதாரிக்கு முன் அவள் மீது மோதிவிட கையில் இருந்த ட்ரேயுடன் ஸ்மூத்தி நிரப்பியிருந்த 2 டம்ளர்களும் தட்டி கீழே விழுந்தன. பிறகென்ன, பிரதம், பிரணவ் மற்றும் ஷார்லின் மூவருக்கும் பெரி ஸ்மூத்தி அபிஷேகம்தான். ரெட்ட வாளுங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுறாங்களா? நான் தனியாவே வந்திருக்கலாம். எல்லாம் அவனால வந்தது. நீ மட்டும் வராத, பிள்ளைகளை மனசு தேடுது. 3 நாள் தானே, ப்ளீஸ் கூட கூப்பிட்டு வான்னு சொன்னவன் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. எந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கானோ? மனதில் முணுமுணுத்தவள்
ஹே பிரதம், அங்கேயே இரு. பிரணவ், ஓடாத, வழுக்கி கீழே விழுந்துருவ என தன் மகன்களை பார்த்து குரல் கொடுத்தாள். தடால்! ஐயோ ஷார்லின்! சிங்க குட்டிகளின் வீரதீர செயல்களால் ஷார்லின் தரையில் தடால் என விழுந்திருந்தாள். மரத்தரையாக இருந்ததால் பெரிய சத்தத்துடன் விழுந்தது மட்டுமல்ல, அவள் பின் உணர்ந்த வலியும் பெரிதாகி போனது. ஹஹஹ என ஹைஃபை கொடுத்து கொண்டு சிரித்தபடி நின்றிருந்த பிரதம் மற்றும் பிரணவை கண்ட ஆதிரா கொலை வெறியானாள். அவளின் இன்றைய நிலைக்கு காரணமாக இருந்த ஆண் மகன்கள் இருவர் மட்டும் இப்போது அவள் கண் முன்னால் வந்தால் அந்தோ பரிதாபம். அதில் ஒருவன் ஹவாய் தீவில் இருந்தான். அவன்தான் கௌதம் பிரபாகர், ஆதிராவின் கணவன். இந்த நிமிடம் தன் பீச் ரிசார்ட்டில் அப்பாடான்னு கால் ஆட்டியபடி இரா வறுவலை தொண்டைக்குள்ளேயே தள்ளி கொண்டிருந்தான். எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பவனுக்கு சிறிது ஓய்வு கிடைக்க வேண்டி, மனைவி சொல்ல கேளாமல் அவளை கொஞ்சி மிஞ்சி சமாதானப்படுத்தி மக்கள் இருவரையும் அவளுடனே பேக் பண்ணி விமானம் ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு தற்போது சற்று ஓய்வாகவே இருந்தான். மற்றொருவன் ஆதிராவின் உடன்பிறப்புகளில் ஒருவன், ஆரியன். இந்த நிமிடம் அவனின் வரவை எதிர்பார்த்து தான் ஆதிரா தன் பிறந்த வீட்டில் காத்திருக்கிறாள். ஆனால் வான்கூவருக்கு போனவன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. நாளை 11 மணி அளவில் ஆரியனுக்கும் ஆதிராவிற்கும் ஒரு முக்கிய தொழில் சந்திப்பு இருந்தது. தொடர்ந்து சில சொத்துக்களை தன் அக்கா ஆதிராவின் பெயரில் மாற்ற இருந்தான் ஆரியன். அதற்காகத்தான் ஆதிராவை வர சொல்லியிருந்தான். மறுநாள் விடியலில் நியூயார்க்கில் இருந்து அஸ்வின் வந்து சேர்ந்திருந்தான். ஒரு குட்டி தூக்கம் போட்டவன் எழுந்து குளிக்க சென்ற அதே வேளையில் சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் இருந்து வெளிவந்தான் ஆரியன். அதிகாலையில் விழித்து கிளம்பி பயணம் செய்து வந்த களைப்பு துளி கூட தென்படவில்லை அவனிடத்தில். சுறுசுறுப்பாக முன்னேறியவன் அவனுக்காக ஏர்போர்ட் பார்க்கிங் கரேஜில் நிறுத்தப்பட்டிருக்கும் தன் டெஸ்லா காரை இயக்கினான். லாவகமாக அங்கிருந்து வெளியேறி ஃப்ரீவேக்கு வந்தவன் காரை சாரையாக இயங்கி இல்லை இல்லை ஊர்ந்து கொண்டிருந்த வாகன கூட்டத்துடன் கை குலுக்கி தனது காருடன் சேர்ந்து கொண்டான். காரில் துல்லியமான ஸ்பீக்கர்களில் ஜெட் மெடலாவின் பாடல் ஒலிக்க ஆரியனும் உடன் ஹம் செய்தான். அந்நேரம் அவனின் எண்ணத்தில் டேனியா மட்டுமே தோன்றினாள். சூப்பர் அழகி என சொல்ல முடியாது. ஆனால் ஆரியனை ஈர்த்தவள் அவள் மட்டும்தான். எத்தனையோ பெண்களை தினமும் காண நேரிட்டாலும் அவர்களிடம் ஏற்படாத உறவு டேனியாவை கண்டதும் தோன்றியது. 2 வருடங்களுக்கு முன் வான்கூவரில் முதன் முறையாக அவளை பார்த்தான் ஆரியன். பார்த்ததும் பிடித்து போனது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்பதில் நம்பிக்கை இல்லாதவனை முதல் பார்வையில் வீழ்த்திவிட்ட பெண் அழகி டேனியா. இந்தியர் போன்று தோன்றினாலும் உறுதியாக அடித்து சொல்ல முடியாத ஒரு கலவையான தோற்றம் அவளினது. அவளின் நினைவில் லயித்தான் ஆரியன். நெடுவென வளர்ந்திருந்தவளின் உயரம் அவனின் தோள் தொட்டு உரசி போவதாய் மெலிதாக நகைத்தான். வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் பிரின்சஸ். ரசனையுடன் உதட்டை குவித்தவனின் மனக்கண்ணில் அந்த காட்சி விரிந்தது. இருவரும் உரசிக்கொண்டு கடலோரம் நடக்கிறார்கள். பாதங்கள் வெளிர் மணலில் புதைய கடல் அன்னையின் செல்ல பிள்ளைகள் மாறி மாறி நெருங்கி வந்து அவர்களின் கால்களை முத்தமிடுவதும் விலகுவதுமாக இருந்தன. அத்தனை நேரம் அலைகள் நுரை பூக்களாய் கால்களை தொட்டு முத்தமிட்டு நனைத்து தந்திராத சிலிர்ப்பை கரையோரம் அமர்ந்ததும் அவள் இடுப்பில் படர்ந்திருந்த இவன் கரம் தந்தது போலும். லேசான நடுக்கம் அவள் உடம்பில் தெரிய இவனின் கரம் இன்னும் அழுத்தமாக பதிந்தது. டேனியாவின் முகம் செம்மையுற ரசனையுடன் அவள் முகம் நோக்கி குனிந்தான். பிளீர் ஹாரன் ஒலி. அருகில் ஒரு பெரிய வாகனம் இவனை கடந்து சென்றது. ஆரியன் இதுவரை கற்பனையில் இருந்த தன் நினைவை மீட்டு வந்து பாதையில் கவனம் செலுத்தினான். கஷ்டப்பட்டு நினைவை பாதையில் செலுத்தினாலும் ஆரியனின் இதயமோ டேனியாவின் தோற்ற பொலிவில் சுகம் காண விழைந்தது. அவளின் எழிலோவியம் நினைவிலாட சுகமாக சிக்கிக் கொண்டான். எந்நேரமும் பளிச்சென்றிருக்கும் நீள் வட்ட வடிவமான முகம், அடர்ந்த வடிவான புருவம், எடுப்பான மூக்கின் ஒரு புறம் நுனியில் சிறு மச்சம். அட்ராக்டிவ். ஆரியனின் உதடுகள் முணுமுணுத்தன. வலது பக்கம் மட்டும் காதோரம் முடிக்கற்றைகளை ஒதுக்கி
அழகான மிக சிறிய சைடு கிளிப்பினால் அடக்கியிருப்பாள். கரு கருவென அடர்ந்த சுருள் கேசம் முதுகு வரை படர்ந்திருக்கும் அழகு. லவ்லி மனக்கண்ணால் ரசித்தான். இந்நேரம் அருகில் இருந்தால் கை விரல்களை அவளின் கூந்தலினுள் சற்று நேரம் விளையாட விடலாம். அப்படியே அவள் முகத்தை அருகில் இழுத்தால் அவ்விரு பெரிய கருமணி திராட்சைகளை படபடவென இமை கதவுகள் கொண்டு அடைப்பாளோ? சிறிய ஸ்ட்ராபெரியை பாதி வெட்டி வைத்தது போல இருக்கும் அவள் உதடுகள். ஹம். இடமும் வலமுமாக தலையசைத்தவனுக்கு அவளை பார்க்க வேண்டும் என தோன்றியது. அச்செயல் அவனின் முயற்சியை முறியடித்து விட்டால் என் பியூட்டி கொஞ்சம் யோசிக்கட்டும் நிதானித்தான். பெட்ரோவை அழைத்தான். ஹலோ பெட்ரோ. ஹாய் மிஸ்டர் நேத்தன். ஹே ஆரியன் என்று கூப்பிடு மேன் என்று சொன்னவனுக்கு இவன் எத்தனை முறை சொன்னாலும் திருத்திக் கொள்ள மாட்டான் என்ற எண்ணமே மனதில் எழுந்தது. ஓகே மிஸ்டர் நேத்தன் என சிரிப்புடன் சொன்னவனை என்ன செய்ய முடியும்? நீ எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாயடா. சரி விடு. நேத்து எப்படி போச்சு? டேனியா அம்மாவை பார்த்து பேசினாளா? எப்படி ரியாக்ட் பண்ணினாள்? எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஆன்ட்டியுடன் சிஸ்டாவை தனியாக மீட் பண்ண வைத்தேன். அவளும் பார்த்து பேசினாள். சிஸ்டா மிக சகஜமாக பேசினது போல தெரியல. ஆனால் ஆன்ட்டி சந்தோஷமா இருக்கிறாங்க. இவள்தான் கொஞ்சம் என்னிடம் கடுப்படித்தாள். இன்னும் சிஸ்டாவின் வருத்தம் தீரவில்லை. இத்தனை வருஷம் சேர்த்து வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் ஒரு சந்திப்பில் மாறிவிடுமா பெற்றோ? இது நான் எதிர்பார்த்ததுதான். ஆன்ட்டியுடன் உடனே இணைந்து விட மாட்டாள். பட் இப்போது கொஞ்சமாக யோசிக்க தொடங்கி இருப்பாள். முழுதாக அவளின் எண்ண அலைகள் மாறாவிட்டாலும் சிறிதேனும் அவளில் இலக்கம் வரக்கூடும். பார்ப்போம். டேனியாவின் வேதனையில் அவள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு. பெற்றோர்களின் முடிவுகள் அவங்களோட பார்வையில் சரியானதாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளை வேறு விதமாக தாக்கி விடுகிறது. இதில் யாரை குறை சொல்வது? வாழ்க்கை சக்கரத்தில் நாம் சந்திக்கப் போவது என்ன என்பது நமக்கு முன்கூட்டியே தெரிய வாய்ப்பில்லை. அதே போல சிலரின் செயல்களுக்கு என்ன காரணம் என்பதையும் நாம் அறிய வாய்ப்பில்லை. எது எப்படியோ காலப்போக்கில் வாழ கற்றுக்கொள்ளணும். என் பிரின்சஸ் அவள் அம்மா மேல உள்ள வருத்தத்தை நீண்ட காலமாக பிடித்து வைத்திருக்கிறாள். அதை மறந்துவிடு என்றோ மன்னித்து விடு என்றோ நாம் சொல்வது சரியல்ல. உணர்வுகள் தனிப்பட்ட விஷயம். அவருக்கு சொந்தமானது. பட் அந்த வருத்தத்தையோ வெறுப்பையோ பிடித்து வைத்துக்கொண்டு அவள் வாழ்வை பாழடித்துக் கொள்வது சரியல்ல. அதை நாம் மாற்றினால் தப்பில்லை. நிச்சயமாக அவளை நான் சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். எங்கள் வீட்டு சூழ்நிலைகளும் அவளுக்கு துணை புரியும். நீளமாக பேசி ஆரியனின் பேச்சில் இருந்த விளக்கங்களையும் அவனின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டான் பெட்ரோ. அவன் பேச்சின் முடிவில் பெட்ரோவுக்கு கண்கள் கலங்கின. மிஸ்டர் நேத்தன், என் சிஸ்டா வெரி லக்கி. காதலிக்கப்படுவது ரொம்ப அதிர்ஷ்டம். அதிலும் உங்களைப் போல் ஒருவர் அவளை விரும்புவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உருக்கமாய் பேசிய பெட்ரோவின் டேனியா மீதிருந்த அன்பை அறிந்திருந்ததால் ஆரியன் அவன் எதிரில் இல்லாவிடினும் அவனின் நிலையை புரிந்து கொண்டான். நானும் வெரி வெரி லக்கி மேன். உன் சிஸ்டாவின் காதலை பெற்று அவள் கணவனாகிவிட்டால் என்னை விட யார் அதிர்ஷ்டசாலியாய் இருக்க முடியும்? பி கூல் பெட்ரோ. ஆம், நீங்கள் சொல்வதும் சரிதான். சிஸ்டா ரொம்பவும் நல்லவள், அன்பானவள். நேற்று ஆன்ட்டியை சந்தித்ததில் இருந்து யோசிப்பது போலத்தான் தெரிகிறாள். ஒரே அமைதி. பாதி நேரம் ஸ்விம்மிங் பூலே கதி என தனியாக நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறாள். பாட்டி கூட என்னானதோ என கவலையாகி போக தாத்தா தான் யோசிக்கட்டும் விடு என கூலாக சொல்கிறார். எனக்கு கூட வருத்தமாகி போச்சு. என்னிடம் கொஞ்சம் சண்டை பிடித்தாள். என பொறுமையாக கேட்டுக்கொண்ட ஆரியன், உன்மேல் அவளின் கோபம் நிற்குமா பெட்ரோ என மெலிதாக சிரிக்க, எஸ், சிஸ்டாவிற்கு பிடித்த டபுள் சாக்லேட் ஐஸ்கிரீமை வாங்கி தந்து கூலாக்கி விடுவேன் என்று பெட்ரோவும் புன்னகைத்தான். நல்ல விசுவாசி. ஆரியனின் மனதில் பெட்ரோவை பற்றிய நல்லெண்ணம் வலுப்பெற்றது. தற்சமயம் தன்னால் டேனியாவின் அம்மாவிடம் பேச முடியாது என்பதை விட அத்தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஆரியன் விரும்பவில்லை. அவளின் உணர்வுகளை எண்ணி அவர்களை தவிர்த்தான். அதனால் அவர்கள் தொடர்பில் இருந்த பெட்ரோவை நாடினான். பெட்ரோவும் இவன் சொன்னது போல் டேனியாவின் அம்மாவை அழைத்து பேசி இருவரையும் சந்திக்க வைத்து விட்டான். மிஸ்டர் நேத்தன், இன்னொரு விஷயம்.
என்னிடம் சண்டை போட்டபோது சிஸ்டா உங்களை பற்றி பேசினாள். ஓ! இதற்காகத்தானே காத்திருந்தான்? ஆவலாகிப் போன மனதுடன் பெட்ரோ மேலே சொல்ல காத்திருந்தான் ஆரியன். ஓப்பனாக உங்கள் பெயரை சொல்லவில்லை. ஆனால் என்னமோ போ! காதல் செய்தால் எவ்வளவு கஷ்டங்கள். இதுக்குத்தான் லவ்வே வேண்டாம்னு நான் அமைதியா ஒதுங்கிப் போறேன். அது புரியவில்லையே அவருக்கு என்று அலுத்துக் கொண்டாள். அதற்குப் பிறகுதான் என்னிடம் எதுவும் பேசாமல் அமைதியானாள். யோசனைக்குப் போய்விட்டாள். அவள் நடவடிக்கைகளைப் பார்த்தால் உங்களைப் பற்றிய யோசனை அதிகம் என்று தோன்றுகிறது. வாழ்வினில் பல விஷயங்களை தனியாக எதிர்கொள்ளும் திறமை பெற்றவன், ஓயாமல் உழைத்து முன்னேறியவன், சவால்களை சந்தித்து வெற்றி பெற்றவன். அந்த வெற்றிகளை பெற்றபோது இருந்ததை விட தன் காதலுக்காக ஒரு சிறு எதிரொலியை பற்றி கேட்டதும் பேருவகை கொண்டான். இதுவரை அமைதி காத்த காதலியின் மாற்றம் அவன் நினைத்த வகையில் வந்ததில் மனதினுள் சாரல் அடித்தது. இதயம் மிக இதமாகிப் போக சந்தோஷமான குரலில் பெட்ரோவுடன் தொடர்ந்து உரையாடினான் ஆரியன். எப்போது வருகிறீர்கள்? ஹ! இப்போது நேரில் வந்தால் என் பிளான் ஃப்ளாப் ஆனாலும் ஆகலாம். என் பிரின்சஸ் யோசிக்க டைம் கொடுத்து பிறகு வருகிறேன். பெட்ரோவிடம் பேச்சை முடித்து வைத்தவன் தன் வீட்டை நோக்கி விரைந்தான். எப்போது டேனியாவை சந்திப்பது என தனக்குள் திட்டமிட்டு கொண்டவன் பிறகு வந்த நாட்களில் அணிவகுத்திருந்த கடமைகளில் ஒன்றிப் போனான். காதல் சந்தேகங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் அப்பாற்பட்டது. கணவன் மனைவி இருவரும் கை கோர்த்து நடந்து செல்லும் வாழ்க்கை பாதை மலர்களைப் போன்று மெத்தெனவும் இருக்கலாம், கற்களைப் போன்று கரடு முரடெனவும் இருக்கலாம். ஆனால் நேசிக்கும் இதயங்கள் இரண்டிலும் சந்தேகங்களும் சஞ்சலங்களும் ஒருபோதும் தேங்கி நிற்கக்கூடாது. அஸ்வின் தயாராகி கீழே வந்து ஜேக்கப் கொடுத்த காலை உணவை ருசித்துக் கொண்டிருந்த சமயம் ஆதிராவும் அங்கே வந்தாள். தன் போர்க்கினால் லாவகமாக ஹாட் டாகை வாயிலிட்டவன் அப்போதுதான் தன் அக்கா ஆதிராவைக் கண்டான். அருகில் வந்தவளை தோளோடு அணைத்து விலகியவன் நலம் விசாரிப்போடு நக்கலில் இறங்கினான். அக்கா, எப்ப வந்த? குட்டீஸ் எழுந்திருக்கலையா? மாமா உங்கள இங்க பேக் பண்ணிட்டு அங்க ஹாயா ரிலாக்ஸ் பண்றாராமே. ஏதோ ஒரு நேரம் ரிலாக்ஸா உட்கார்ந்திருப்பார். ஹாயா இருக்க எங்கடா நேரம் அவருக்கு? கணவன் கௌதமின் வேலை மழு பற்றி அறிந்த ஆதிரா விட்டு கொடுக்காமல் பேசினாள். என்கிட்ட ஃபோன்ல என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா ஜாலின்னு செம என்ஜாய்மெண்ட் மூட்ல பேசிட்டு இருக்கார். நான் நம்பலைன்னு சொன்னதும் நேத்து நைட் அவர் ஹூலா டான்ஸ்ல கலந்துகிட்ட வீடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்கார். இந்தா நீயே பாரு. மிகவும் சீரியஸான குரலில் மொபைலில் வாட்ஸ்அப்பை திறந்தான் அஸ்வின். யூடியூப் லிங்கை கிளிக்கி அக்கா கையில் மொபைலை வைக்க ஆதிரா புன்சிரிப்புடன் ஹூலா டான்ஸை பார்க்க ஆரம்பித்தாள். ஆதிராவிடம் துளி சந்தேகம் இல்லை. அவளின் பொலிவான முகவடிவு பொன்முறுவலினால் மேலும் பிரகாசித்தது. எப்படிக்கா உன்னால முடியுது? அந்த வீடியோ ஏதோ ஒரு ஹூலா டான்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்தது. உன்னை கலாய்க்க நினைச்சேன். அப்படியும் கொஞ்சம் கூட அசராம பொறுமையா பார்க்கற. சரி, இதுவே உண்மையில் நடந்து மாமாதான் கலந்துகிட்ட டான்ஸ் வீடியோவை அனுப்பி வச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அப்பவும் கூலா இருப்பேன்டா அஸ்வின். லைஃப்ல என்ஜாய்மெண்ட் என்பது ஒரு பார்ட். ஒவ்வொருவருக்கும் அவசியம் தேவையான ஒன்று. நமக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா குடும்பம் வேலைன்னு மட்டும் இருந்தால் அலுப்பு தட்டிடும். அப்படி ஒரு கட்டத்தில் மனிதருக்கு மூச்சு முட்டும். லவ் லைஃப் ஸ்மூத்தா போகணும் என்றால் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது ஒரு சின்ன பிரேக் இருக்கணும். அவருக்கு பிடித்ததை செய்ய அவருக்கு சுதந்திரம் இருக்கணும். அதுபோல என் சுதந்திரத்திலும் கௌதம் தலையிட்டது இல்லை. ஆனால் வி ஸ்டே விதின் லிமிட்ஸ். குடும்ப வாழ்க்கையும் எங்கள் காதலும் பாதிக்காத வண்ணம் நடந்து கொள்வதால் ரிலேஷன்ஷிப்ல பாண்டிங் அதிகமாகி இருக்கு. அழகான பல் வரிசை தெரிய சிரித்த அக்காவுக்கு கன்னத்தில் முத்தம் வைத்தான் அஸ்வின். கௌதமுடனான ஆதிராவின் வாழ்வில் இருந்த பிணைப்பும் நேசமும் அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் அஸ்வின் சில சமயம் இப்படி ஏதாவது செய்வான். ஆதிரா அச்சமயம் பேசுவது அவனுக்கு பிரமிப்பை கொடுக்கும். இதுதான் என் அக்கா என்றவனோடு மற்றும் ஒரு குரல் இணைந்தது. நம்மக்கான சொல் அஸ்வின் என்று கண் சிமிட்டிய ஆரியன் இருவரையும் தோளோடு அணைத்து கொண்டான். மூவரும் சில மாதங்கள் கழித்து சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு பேச நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உணர்ச்சி வசத்தால் மௌனமாய் சில நொடிகள் கரைந்தன. திடீரென அஸ்வின் பொறுக்க மாட்டாமல், உன்னை போய் வேண்டாம்னு சொல்ல அவனுக்கு எப்படி மனசு வந்தது என்றான் பழைய நினைவில் கண் கலங்கியவாறு.
ஆதிராவின் முகம் ஒரு நிமிடம் கசங்கி கண்களும் சுருங்கின. அதை பார்த்த ஆரியனின் உடலில் ஒரு விரைப்பு வந்து போனது. கைகளின் முஷ்டி இறுக நின்றவன் அஸ்வினிடம் உருமினான். டேய், முடிஞ்சு போய் தலை முழுகின விஷயத்த பத்தி இப்ப ஏன் பேசுற? வாய் தவறி வந்துட்டது, சாரிண்ணா. இனிமே கவனமா இருப்பேன். இஷ், விடு ஆர்யா. சுதாரித்து கொண்ட ஆதிரா தலையை குனிந்து நின்றிருந்த அஸ்வினை அணைத்து கொண்டாள். சாரிக்கா. அக்காவிடம் சாரி எதற்கு அஸ்வின்? அவன் செய்த செயலை நாம் யாரும் மறக்கல. பட் அவன் செயலால் தான் என் கௌதம் எனக்கு கிடைச்சிருக்கார். மாமாவை பத்தி நமக்கெல்லாம் நல்லா தெரியும். என்னை உயிராக காதலிப்பவர். எங்கள் இரு பிள்ளைகளே அதற்கு சாட்சி. ஒரு வகையில் அவன், அந்த நவீன் மித்ரா, எனக்கு பெரிய நன்மை செய்திருக்கான். அப்படித்தான் நினைக்கிறேன். நிமர்வுடன் பேசிய அக்காவை பார்த்த தம்பிகள் இருவருக்கும் கண்கள் கலங்கினாலும் மனதில் பெருமிதம் பொங்கி வழிந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு மனதின் குழப்பம் கொஞ்சம் குறைந்தது போல் இருக்க வீட்டில் இருந்து வெளியே வந்திருந்தாள் டேனியா. ஈஸ்ட் வெஸ்ட் ஃபியூஷன் டைனர் டாம்பா மதிய நேரம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. தாத்தா இன்று ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் ஏனோ வந்திருக்கவில்லை. வெயிட்ரஸ் மெலினா இன்று விடுமுறை எடுத்திருந்தாள். சிஸ்டா, கொஞ்சம் கவனித்துக்கொள், வெளியே சென்று வருகிறேன். டேனியாவிடம் சொல்லிவிட்டு பெட்ரோ சென்று விட்டான். டேனியா ஒரு பகுதியில் அமர்ந்திருந்த கஸ்டமர்களை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு ஆர்டர்கள் சிலவற்றை முடித்து வைத்தாள். வலது ஓரமாய் அமைந்திருந்தது அந்த இருவர் அமரக்கூடிய மேசை. அதன் முன்பு தனியாக அமர்ந்து செய்தித்தாளில் மூழ்கி இருந்தான் ஒருவன். குட் ஆஃப்டர்நூன், மே ஐ டேக் யுவர் ஆர்டர்? புன்னகையுடன் ஆர்டர் எடுக்க அவன் எதிரே டேனியா கால் மேல் கால் போட்டபடி செய்தித்தாளை முகத்திற்கு நேரே பிடித்திருந்தவன் அதை விளக்காமலே, மஷ்ரூம் சூப், ஒரு ஸ்குவிட் ட்விஸ்டர் பிளாட்டர் என்றான். பெரிய இவன் முகத்தை காட்டாமல் பேசுகிறான். ஒரு நொடி எரிச்சல் பரவியது டேனியாவின் முகத்தில். கஸ்டமர் சர்வீஸுக்கு இப்படி எரிச்சல் வருவது அழகல்லவே. முயன்று புன்னகை பூசிய உதடுகளுடன், குடிப்பதற்கு சோடா, பியர், எனி காக்டெயில்ஸ் என கேட்க, சில்டு பியர் என சற்று சத்தமாகவும் அழுத்தமாகவும் சொன்னான். சில்லென டேனியாவின் செவிகளை வருடியது அவனின் குரல். ஹே! இக்குரல் துள்ளி குதித்தது இதயம். ஒரே சமயம் வயிற்றில் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க விழி இமைகள் படபடத்தன. அவனின் குரல் அல்லவா? ஹோ, வந்துவிட்டான் ஆரியன்! எம்பிக் குதித்து தொண்டை குழியில் நின்ற இதயத்தின் படபடப்பையும் மீறி இதழ்கள் பிரிந்திருந்தன. அவன் பெயரை சத்தமாக உச்சரித்தும் அவன் நிமிரவே இல்லை. அவனின் அலட்சியத்தால் கண்களில் கண்ணீர் சரம் கோர்த்து போக எதிர் இருக்கையை கெட்டியாக பிடித்து கொண்டு நின்றாள். நொடிகள் கரைய செய்தித்தாளில் மூழ்கி இருந்தவனுக்கு தன் எதிரே நின்றவளை பற்றிய அக்கறை ஒரு துளியேனும் இருக்கவில்லை. அவன் கண்களுக்கு இவள் பொருட்டாக தெரியவும் இல்லை. டேனியாவுக்கு கண்ணீர் அடங்கவில்லை. சரமாக கோர்த்து போய் கன்னங்களில் வழிந்து நெஞ்சில் இறங்கியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.